अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மெனு தான். சிக்கன் பிரியாணி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு தயிர் பச்சடி மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல இஃப்தார் மட்டும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வந்து நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வடி பிரியாணி தான் பண்ண போறேன். நாங்கள் இப்போ எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோவோட கொஞ்சம் கம்மியாக செய்ய போகிறோம். 1/2 கிலோவோட கொஞ்சம் அதிகம். அதாவது 3 டப்பா 200 கிராம்ல 3 டப்பான்னு எத்தனை வருது? 600 கிராம் வந்து போட போகிறேன். அதனால இன்னைக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் எவ்வளோ போட போகிறேன்னா ஒரு 6 போட்டுக்கலாம். 200 கிராமுக்கு 2. ஸோ நான் வந்துட்டு 3 டப்பா போட்டுக்கணும்னா 6 போட்டுக்கிறேன். 6 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 கல்பாசி, இந்த ஸ்டார் ஆனிஸ் வந்து 1 சின்னதாக எடுத்துக்கிறேன். அப்புறம் பட்டை வந்துட்டு ஒரு 2 பாருங்கள். இவ்வளோதான் நான் வந்து போட போகிறேன். ரொம்ப வந்து ஸ்பைசஸ்லாம் இல்லை. நம்ம பிரியாணி மசாலா வர போடுவோம்னா அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். 4 வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ இது மூடி போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா பாயசத்துக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்ந்துருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி மட்டும் போட்டு ஒரு பால் பாயசம் மாதிரி வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். குட்டி ஜவ்வரிசி பார்த்தீங்களா, அதில் சீக்கிரம் வந்துட்டு வந்துடும். குட்டி ஜவ்வரிசி பொறுத்த மாதிரி இதோட மூட்டுங்க. பாயசத்து வந்துட்டு முதல்ல ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தாளிச்சுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கலவை தட்டுறாங்க. கொஞ்சமாக வச்சா போதும், ரொம்ப வேண்டாம். போதும் நினைக்கிறேன். இது நிறைய வந்துடும். நான் வந்துட்டு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் போல் வந்துட்டு சேர்த்துருப்பேன். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வேகட்டும். சீக்கிரம் வந்துடும். ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடும். இது பெருசாக இருந்தால் நான் யூஸ்வலாக வந்துட்டு குக்கரில் போடுவேன். ஆனால் இது குட்டிங்கிறதால நான் வந்து இப்படியே வந்து வேக வச்சுக்கிறேன். குக்கரில் போட்டால் நல்லா வந்துட்டு மஞ்சள் போயிடும். அதனால நான் வந்துட்டு இப்படியே வேக வச்சுக்கிறேன். வெங்காயம் வதக்கிச்சான்னு பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் கூட வந்துட்டு கலர் மாறட்டும். நம்ம இப்போ வந்துட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு என்ன அரிசி யூஸ் பண்ணுறேன்னா இந்தியா கேட்டோட கிளாசிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து இந்தியா கேட் பிராண்டோட கிளாசிக் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி அரிசி இருந்துருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்தியா கேட் வாங்கினது உடச்சி வச்சுருந்தோம். இது லூஸில் வாங்கினது. இந்த நோம்பு டைமில் வந்து அதிகமாக அரிசி வந்து செலவு பண்ணவே இல்லை. சேமியாலாம் வச்சதால மோஸ்ட்லி ரைஸ் யாருமே வேணான்ட்டாங்க. அதனால ரைஸ் வந்து அப்படியே இருக்குது. நல்லா ஒரு 3 வாட்டி வந்து கழுவிக்கலாம். அரிசி நல்லா கழுவி வச்சு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் எப்படி வதங்கிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி பொருளாவது சேர்த்துக்கலாம்.
மல்லி ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி இப்படி. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 6 எடுத்துக்கிறேன். 4 5 6 போதும். 7 எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்குல்ல. நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா தான். காலை தான் வாங்கிட்டு வந்து லைட்டாக அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கலாம். 1 2 3 போதும். கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன், இந்த குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன், இந்த குட்டி டீஸ்பூனில் 2 சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக வேணும்னா சேர்த்துக்கிறேன். எனக்கு லைட்டாக இருந்தால் போதுன்றதால நான் இப்படி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 6 7, அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மட்டும் கொஞ்சம் போல் கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வந்துட்டு இதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன், அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுருந்தா ஜவ்வரிசி அதை நல்லா வெந்துட்டுருக்கு. பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. அந்த ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இந்த குட்டி குட்டியாக இருந்ததில் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு பாலும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. அதுக்கு முன்னால் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை நான் வந்துட்டு ஒரு குத்து மதிப்பாக சேர்த்துக்கிறேன். ஒரு இந்த கப்பில், இது மெஷரிங் கப்பில் வந்துட்டு 1/2 கப்பு, இதில் 1/2 கப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் மில்க் மைட் வேறு சேர்ப்பேன், அதனால இதில் வந்துட்டு ஒரு 3/4 கப்போல் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 3/4 கப்போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விடலாம். சர்க்கரை லைட்டாக கரையட்டும். பொடிச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். நான் பச்சை பால் தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொதி விட போகிறோம்ல, அதனால நல்லா கொதி விட்டு திக்காகணும். அதனால நான் பச்சை பால் சேர்த்து நல்லா கொதி விட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு, நல்லா பழுத்து தக்காளினா நான் அதுவே மஞ்சிடும். இது கொஞ்சம் காய் தக்காளியா, அதனால நம்ம வந்து மசிச்சு விடணும். இது வந்து 200 ml. நான் எப்பவுமே 1 கிலோக்கு இது ஃபுல்லாக வந்து சேர்ப்பேன். இது வந்துட்டு நம்மளுக்கு 1/2 கிலோட கொஞ்சம் கூடயா, அதனால நான் இந்த அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 லெக் பீஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்லாம் எடுத்துக்கிறேன். லெக் பீஸ் போடுறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் அதை விட கொஞ்சம் கூடயே எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 கிலோ போலயே நான் சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். உப்பு முதல்ல நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே போட்டோம், இப்போ கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கும் சேர்த்து. ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா சிக்கன் வந்துட்டு வதக்கிட்டு மூடி போட்டு வச்சு வேக வைக்கலாம். பால் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நான் மெல்லிசா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சேமியா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல ஒரு சேர்த்துக்கிறேன். ப்ராப்பர் பாயச ரெசிபி கிடையாது, நான் சும்மா அப்படியே என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இது வேகட்டும். இப்போ நல்லா சிக்கன் வெந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3/4 வாசி வேகிற டைமில் நம்ம வந்துட்டு தம் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சேர்த்த சேமியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கலர் மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. மில்க் மைட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக மில்க் மைடு
நல்லா திக்காயிடுச்சு பாயசம். மில்க் மேட் சேர்த்தாச்சு, நல்லா திக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. பால் நம்ம சேர்த்த பால்லாம் நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ வேணுமோ நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உடச்சி சேர்த்துருக்கலாம் முந்திரி, ஆனால் நான் மறந்துட்டேன். தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு பால் பாயசத்தில் தேங்காய் தூள் சேர்த்தா நல்லா பிடிக்கும். அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் ஊற்றலாம். பால் பாயசம் ரெடி. நல்லா திக்கான க்ரீமியான பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பூரி சப்பாத்திலாம் தொட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நல்லா திக்காக க்ரீமியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கறிக்கு வச்சாச்சு. பிரியாணிக்கு மில்க் மேடான்னு கேட்பீங்க. நான் வந்து பால் வந்துட்டு எடுத்து வைக்கல, அதனால கொஞ்சம் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் ஒரு டீஸ்பூன் கூட கிடையாது, கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கலாம். கண்டிருக்கா வச்சு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. அது வந்து சேர்த்துக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அடுப்பில் வந்துட்டு ரைஸ் தண்ணி வேக வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துப்பேன் எப்போதுமே. கொஞ்சம் பிரியாணி மசாலா நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூனு. இதில் நிறையா உப்பு பார்த்தீங்கன்னா நான் கையாலே எடுத்து போடுறேன். நல்லா வந்துட்டு உப்பு வந்துட்டு நல்லா சுள்ளுன்னு இருக்கணும், அதனால சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய், ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது நல்லா வந்து வெட்டி கொதிக்கணும். அந்த டைமில் தான் நான் வந்துட்டு அரிசி சேர்த்து உடனே ஒரு கொதி வந்தோடனே வடித்து இதில் சேர்த்துட்டு போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவியுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அரிசி போடுறதுக்கு தயாராக இருக்குது. அடியில் ஒரு தோசைக்கல் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் தம் வைக்கிறதுக்கு. இப்போவே இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். தரன்னு தண்ணி வந்து கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இந்த கிரேவி நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு. இதுலேருந்து மேலாப்பில் லைட்டாக ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் இருக்கணும், அதனால லைட்டாக மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா வெட்டி கொதிச்சிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 50% வந்துட்டு அரிசி வெந்துருச்சு. இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். 50% ஊற்றி இப்போ அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். கிரேவியும் இதுவும் ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ கிரேவி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வடித்து தண்ணியே கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றிக்குவோம். தண்ணி இருக்குது, அதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்குவோம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கிரேவி, அதை கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கலாம். தம் வச்சுன்னா நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தம் வச்சு இறக்கணும். நல்லா சூப்பராக உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே இருக்கட்டும். தம்மு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பிரியாணி வந்துட்டு தம்மு வச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் மெத்தட் பிரியாணி கிடையாது. சும்மா என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு இப்போதைக்கு வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வந்துட்டு பாயசம் பண்ணுவீங்க, பிரியாணி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக தம்மா இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ரைஸ் ஒவ்வொன்றா அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.